ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு ஏற்ற நல்ல காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது பூண்டு கார சட்னி தான். அது ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நம்ம அரைக்கையே தேவையில்லை, சீக்கிரமே செஞ்சிடலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 25 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதை தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி சாப்பர் இருந்ததுன்னா அதில் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாகவே குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கடுகும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டையும் அதில் சேர்த்து மிதமான தீயில் அதை வந்து வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா பூண்டெல்லாம் கிறிஸ்பி ஆகிடும். அதனால் மிதமான தீயில் லேசாக செவப்பாற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி லேசாக செவப்பானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் போல் நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தனி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து சாதாரண மிளகாத்தூள். உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போன பிறகு ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட்டியாக வந்து கரைச்சி வச்ச புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இது வந்து நல்லா கொதித்து அந்த குழம்பெல்லாம் வற்றி வர சமயம் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் கொஞ்சோண்டு நம்ம வந்து வெல்லமும் சேர்க்க போகிறோம். சேர்த்து அதை நல்லா கிளற போகிறோம். கிளறிட்டு அது வந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வந்து இந்த குழம்ப இறக்கிடலாம். இந்த குழம்பு வந்து புளி சேர்த்து நம்ம பண்ணியிருக்கனால ஃப்ரிட்ஜில் வந்து 3 நாட்கள் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இதில் வந்து காரம், புளிப்பு, இனிப்பு சுவை எல்லாமே கலந்து இருக்கிறனால இட்லி தோசைக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.